இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்ல. வேற லெவல். ஐயோ அண்ணா, ஜூஸ் கேட்டீங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேன். 1 minute. சரி, ஓகே. அண்ணா, ம். இந்தாங்க. Thank you. என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். ஆதி, சாப்பிட உட்கார்ந்துட்டு என்ன போனே பார்த்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இல்ல மித்ரா, ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும். நான் அனுப்பிட்டு சாப்பிடுறேன். மீனா, ஆ. நீ சாப்பிட்டுட்டே இரு. எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. போயிட்டு இப்போ வந்துடுறேன். இப்பயே வந்து அப்புறமா சாப்பிடுறேன். மோ, மோ. அம்மா அழகா பிளான் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ மோ. அண்ணி, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அத்தை வரேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. அவங்க வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. இதோ. இதான் கரெக்ட். மித்ரா, உன் சாப்பாடு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் பாக்குற சீரியல்ல ஒரு முக்கியமான சீனு. நான் வேணா போய் பார்த்துட்டு வந்து பொறுமையா உட்காந்து சாப்பிடவா? அப்பதான் நிறைய சாப்பிட முடியும். அண்ணி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் சாப்பாடை விட உங்களுக்கு சீரியல் தான் ரொம்ப முக்கியமா போச்சா? ச்சே ச்சே, நான் அப்படி சொல்லல மித்ரா. அந்த சீரியல்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. 1/2 மணி நேரம் தானே, நான் கடகடன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அம்மா வந்துருவாங்கல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுறோம். நாங்களே காலி பண்ணிடுறோம். சரியா? ஓகேவா? இரு. அண்ணி, வா. மித்ரா, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஆதி, மேல் தான் அனுப்பியாச்சுல. இன்னும் என் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல. இன்னைக்கு நான் சமைச்சு வச்ச சாப்பாடு சாப்பிடறதுக்கு யாருக்குமே அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மித்ரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. முக்கியமா கோவப்படாத. நான் தான் எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டான்னு சொன்னேன்ல. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. என்னாலதான் நீ இன்னைக்கு இவ்வளோ ஆசையா சமைச்சு வச்ச ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட முடியல. நீ ஒண்ணு பண்ணு மித்ரா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சிரு. நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் இல்லாம இப்ப எனக்கு பசிக்கல. ஓகேவா? பை மித்ரா. சாரி. எவ்வளவு ஆசையா பிளான் பண்ணி அந்த பாரதி குடும்பம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு ஆதிக்காக சமைச்சு வச்சேன். ஆனா ஆதி ஒரு பாய் கூட சாப்பிடாம போறாரு.